தனியார் பள்ளி இல்லை யூனிஃபார்ம்லாம் இல்லைங்க. நாங்கள் தான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, இப்போ லேடிஸ் டீச்சர் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு வசதி சப்போஸ் வந்து எங்களுக்கு வந்து சுடிதார் போட்டு தான் சார் எங்களுக்கு வந்து வசதியாக இருக்குன்னு சொன்னால் அது அவங்களுடைய விருப்பம். ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இல்லாத அளவுக்கு அந்த உடையை அவங்க அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது நம்முடைய பண்பாடும் கலாச்சாரம் பாதுகாக்கின்ற விதத்தில் அதற்கான உடையை அவர்கள் அணிந்து கொள்ளலாம் என்று நாம் சொல்லியிருக்கோம். ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அளித்திருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரியல, ஒவ்வொரு முறையும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சட்டம் ரீதியாக தான் நம்ம வந்து வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னா அவர் எந்த ஒரு இதுவும் போடாமல் வெறும்னா மட்டும் அவர் ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக நம்முடைய மாண்பமை பொருந்திய நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கண்டிப்பாக நம்முடைய அரசுக்கு வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு. முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் தொடர்ந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. அவருக்கு அப்புறம் இல்லை, எனக்கு இல்லை ஒன்றே ஒன்று தான். நாங்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வரோம். அதில் வந்து யார் பேர் இருக்குங்கிறது முக்கியமா இல்லை அது அதனால் பயன்படுகின்ற மக்களுக்கான திட்டம் முக்கியமா என்பது அந்த வித்தியாசம் கூட தெரியாமல் இதில் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிறார்கள். உள்ளபடியே எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. ஏன் இப்போ கூட நாங்கள் மதிய உணவு திட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டம் தான் அரசாங்கத்திலே இருக்குது. அப்படி தான் திட்டத்தையே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கோம். அம்மா உணவகம் என்று வரும்போது கூட அதே பேரில் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கணும். ஆனால் அது ஏன் என்று தெரியவில்லை. ஒருவேளை இது நல்ல ரீச் ஆகிடும் என்று நினைக்கிறதுக்காக ஒரு பயத்தின் காரணமாக செய்கிறார் என்று தான் நினைக்கிறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.